இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. ஞானத்தை தரும் தேவன். யாக்கோபு 31 தொடங்கி நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் இங்கே ஒரு மனிதனை காட்டுகிறார். அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்றால், கர்த்தருடைய காரியத்தை செய்வதிலே, கர்த்தருடைய வேலைகளை செய்வதிலே, கர்த்தருடைய ஆலயத்தின் பணிகளை செய்வதிலே நேர்த்தியுள்ளவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 31 தொடங்கி வாசிக்க கேட்போம். பெசலெயேல் என்கிற ஒரு மனுஷனை தேவன் பேர் சொல்லி அழைக்கிறார். எதற்காக தேவன் ஒரு மனுஷனை அழைக்கிறார் என்றால், தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாக, தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக. இன்றைக்கு நான் புரிந்து கொள்ள வேண்டும், ஞானத்தின் முதலாவது வாசல் எல்லாவற்றையும் நிதானித்து யூகித்து செயல்படக்கூடிய வழி. அப்படியே வேதம் சொல்கிறது, பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதுக்கும், மரத்தில் சித்திரை செய்கிறதுக்கும், மற்ற சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதுக்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக அவசியமான விஷயம், ஏதேன் தோட்டத்திலே அங்கே ஏவாளை வஞ்சிக்கிற அந்த சர்ப்பத்தை அவளால் யூகிக்க முடியவில்லை, நிதானிக்க முடியவில்லை. அவளோ அந்த சர்ப்பத்தின் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவளாய், அந்த சர்ப்பத்தின் சத்தத்துக்கு மயங்குகிறவளாய் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். இங்கே பார்க்கிறோம், பெசலெயேல் என்கிற ஒரு மனுஷன் கர்த்தருடைய வேலைகளை செய்வதிலே, யூகித்து செய்வதிலே, நிதானித்து செய்வதிலே, திறமையாய் செய்வதிலே அவன் ஞானத்தை உடையவனாய் இருந்தான். கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை அருளினார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முதலாவது நாம் அறிந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், யாருடைய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், யூகித்து அறிகிற அறிவை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். ஒருவேளை அன்றைக்கு ஏவாள் அது சர்ப்பத்தின் சத்தம் என்று அறிந்திருந்தால், அது தேவனுடைய சத்தம் அல்ல என்று அவள் அதை குறித்து யூகித்து நிதானித்து அறிந்திருந்தால், இன்றைக்கு வரைக்கும் அந்த பாவத்திற்குள் நாம் பிரவேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை, எது தேவனுடைய சத்தம், இது பொல்லாதனுடைய சத்தம் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லா சத்தமும் கர்த்தருடைய சத்தம் என்று நான் நம்புகிறோம். வேதத்தின் மூலமாக பேசுகிறதெல்லாம் கர்த்தருடைய சத்தம் அல்ல, தரிசனங்களை காட்டுவதெல்லாம் கர்த்தருடைய திட்டம் அல்ல. ஏனென்றால் பொல்லாதவனும் உங்கள் வாழ்வில் வஞ்சனையாக உங்கள் செவிகள் கேட்கத்தக்க காரியத்தை பேசுகிறவனாக காண்பிக்கிறவனாக இருக்கிறான். ஆகையால் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யூகித்து நிதானித்து அறிகிற ஞானத்தை தேவன் தந்தருள்வாராக. இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதுக்கும் வேண்டிய ஞானத்தையும் புத்தியும் அவனுக்கு உண்டாக தேவன் தேவ ஆவியினால் நிரப்பினார். ஆக ஞானத்தை தருகிறவர் யூகித்து செயல்படக்கூடிய அறிவையும் புத்தியை நமக்கு தருகிறார். ஞானத்தின் முதல் வாசல் நாம் யூகித்து அறிகிற அறிவு, நிதானித்து அறிகிற அறிவு. இன்றைக்கு அநேகருடைய சிந்தையில் அப்படிப்பட்ட காரியம் இல்லை. எல்லாவற்றிலும் பதஷ்டப்படுகிறோம், எல்லாவற்றிலும் நிதானத்தை இழக்கிறோம், எல்லாவற்றிலையும் சூழ்நிலைக்கேற்ற விதமாக நம்மை மாற்றிக்கொள்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் யூகித்து நிதானித்து திறமையாய் செயல்பட தேவ ஞானம் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இதுதான் முதல் வாசல். அன்றைக்கு அந்த ஏவாளை குறித்து நாம் பார்க்கிற காரியம் என்னன்னா, அவளால் யூகிக்க முடியல. ஏனால் சர்ப்பமான இப்படியே சொல்லுகிறது, இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடும் போது உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று. அந்த சர்ப்பம் சொன்னது தவறல்ல, அது உண்மையைத்தான் சொல்லுகிறது. ஆனால் அதை சொல்ல வேண்டியவர் தேவன். அதை யூகிக்கக்கூடிய தன்மையற்றவளாய் அங்கே ஏவாள் இருந்தபடினாலே வஞ்சனைக்கு உட்படுத்தப்பட்டாள். நம்மால் யூகிக்க முடிய வேண்டும், எது தேவ சத்தம் என்பதை நிதானித்து அறிகிற அறிவு வேண்டும். நிதானத்திலே நாம் நிலை நிற்க வேண்டும். பதஷ்டமாய் சூழ்நிலை மாறும் என்று எண்ணிக்கொண்டு நாம் அவசரமாக ஒரு காரியத்தை செய்வதனாலே ஞானத்தை இழந்து போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு தருகிறார், யூகித்து திறமையாய் செயல்படக்கூடிய ஞானத்தை அந்த பெசலெயேலுக்கு தேவன் தருகிறார். ஆமென். ஏனென்றால் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியான, கர்த்தருடைய திட்டத்துக்கு பயணிக்கும்படியான இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அந்த ஏவாளுடைய சிந்தனை போல அல்ல, தேவன் விசேஷித்த ஒரு சிந்தையை நமக்கு தந்திருக்கிறார். இனி நம்ம எந்த ஒரு சர்ப்பமும் வஞ்சிக்க முடியாது. ஏனென்றால் நம்மால் யூகிக்க முடியும், எது தேவ சத்தம், எது பிசாசுடைய சத்தம், எது பொல்லாதனுடைய தரிசனம் என்று நம்மளால் யூகிக்க முடியும். ஏனென்றால் கர்த்தர் யூகித்து நிதானித்து அறிகிற ஞானத்தை
பெசலேலுக்கு தந்தது போல நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். இந்த பெசலேலுக்கு கொடுத்த ஞானத்தோடு கூடுதலாக என்ன அந்த ஒரு காரியத்தை பார்க்கணும்னா அடுத்த வசனம் இப்படியே சொல்லுகிறது, மேலும் தானின் கோத்திரத்துள்ள அகிமாசின் குமாராகிய அகோலிபாயும் அவனோடு துணையாக கூட்டினபடி ஞானம் இருந்துள்ள யாவரையுடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நீங்கள் யூகியத்தை நிதானித்து அறிந்து செயல்படக்கூடியவர்களானால் உங்களோட முட்டாள்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் இணைக்கப்படுவார்கள். ஞானம் இருதயம் உள்ளவர்களாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். அந்த ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டது மாற்றமல்லாமல் அவள் யாரை வஞ்சிக்கிறார்? ஆதாமையும் வஞ்சனைக்குள்ளாக கொண்டு போகத்தக்க இருதயம் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் ஞான இருதயத்தை உடையவர்களாக நீங்கள் நான் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யூகித்து செயல்பட்டால் உங்களோடும் என்னோடும் ஞான இருதயம் உள்ளவர் இணைக்கப்படுவார். ஒருவேளை அன்றைக்கு ஆதாம் அதை வேண்டாம் என்று நிராகரித்திருக்கலாம், ஆனால் அவரால் யூகிக்க முடியவில்லை. அதற்கு கீழ்ப்படிந்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதை கடல் வேறு ஒன்றுக்கு நாம் கீழ்ப்படியக்கூடாது. நிதானிக்க நாம் இழந்து போனதினாலே அநேக சத்தங்களுக்கு கீழ்ப்படுகிறோம். அநேக தீர்க்க தரிசனங்கள் என்று பொய்யான மாயமான வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறோம். உங்களை குறித்து ஒரு வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுமானால் மனிதர்களால் அல்ல, யார் மூலம் வெளிப்பட்டாலும் அது தேவனுடைய சத்தமா என்று யூகித்து நிதானித்து அறிந்து அது தேவ ஞானத்தினால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதல் காரியம் யூகித்து நிதானித்து அறிகிற அறிவு. இதுதான் முதல் ஞானத்துக்கான வழி நடத்துதல். இரண்டாவது காரியத்தை அப்படியாக நாம் பார்ப்போம். யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அல்லேலூயா. இங்கே ஞானமுள்ள ஸ்திரீகளை குறித்து நாம் பார்க்கிறோம். என்றால் தேவன் இரண்டாவது காரியமாக தருகிறது என்னவென்றால் ஞானத்தினாலே எழுப்புதலை நமக்குள் தருகிறார். ஒரு மனுஷனுக்குள் ஞானம் இருக்குமானால் அவனாலே சும்மா இருக்க முடியாது. அவன் தேவனுக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு எழுப்புதல் அவனுக்குள்ளே இருக்கும். வாசிங்க யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம். ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் தங்கள் 100 இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஞான இருதயம் உள்ள பெண்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பெண்களுக்கு எங்க ஏவாள் யூகிக்க முடியாத ஒரு விஷயத்தை தேவன் இஸ்ரவேல் ஸ்திரீகளுக்குள்ளே தேவன் அனுப்புகிறார். அவர்கள் தேவனுக்குரியவர்களை மாற்றும்படி அவர்கள் இருதயம் ஞான இருதயமாய் மாறுகிறது. அவர்கள் தேவனுக்குரியதிலே தங்கள் கைகளினாலே நேர்த்தியாய் எல்லாவற்றையும் செய்கிறவர்களாய் மாறுகிறார்கள். ஞான இருதயம் உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் எழுப்புதலை உடையவர்களாக தேவனுக்காக பயணிக்கிறது சோர்வற்றவர்களாக காண முடியும். ஆக ஏவாளுடைய தவறை மாற்றி அமைக்கும்படியாக தேவன் மீண்டும் ஞானமுள்ள ஸ்திரீகளை தேவன் எழுப்புகிறார். இன்றைக்கு ஒரு வீட்டை கட்டுகிறது என்பது இப்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு வீட்டுக்கு மகிமையின் கிரீடமாய் தேவன் பெண்களை வைத்திருக்கிறார், ஸ்திரீகளை வைத்திருக்கிறார். அப்படியாக இந்த ஞானமுள்ள ஸ்திரீகள் மூலமாக தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக அந்த 100 காரியத்தை பார்க்கிறோம். வாசிங்க அடுத்த வசனம் 26. எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். ஆமென். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை உடையவர்களா இருந்தாங்க. பாருங்க, அன்றைக்கு ஏவாள் வஞ்சிக்கப்படும் போது அவள் வஸ்திரம் இல்லாதவளா இருந்தால் தேவன் ஆட்டு தோலை கொடுத்து இலைகளினாலே முதல் வஸ்திரத்தை தரிக்கும்படியாக அப்புறம் ஆட்டு தோலை கொடுத்து வஸ்திரம் தரிக்கும்படியாக செய்தார். இன்றைக்கு இரண்டாவது இந்த ஸ்திரீகள் அவர்கள் யூகித்தல்ல நிதானித்தல்ல அதற்கு மேலாக ஞான இருதயத்தை உடையவர்களாக மாற்றப்பட்டதினாலே அவர்கள் தாங்கள் தரிக்க வேண்டிய ஆடை இன்னதென்று அறிந்திருக்கிறார்கள். அந்த ஆடை வெள்ளாட்டு மயிர் உடைய அந்த தோல் ஆடையை அணிந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஞான எழுப்புதலை அடைந்தார்கள். இரண்டாவது காரியம், அவர்கள் வஸ்திரங்கள் அவர்களுக்குரியதாய் மாற்றப்படும் வரைக்கும் அவர்கள் ஞான எழுப்புதலை அடைவார்கள். இன்றைக்கு அநேகர் இப்படியாக நினைக்கிறார்கள், ஞானம் ஒருவனுக்குள்ளே இருந்தால் என்னவெல்லாம் நடக்கும். ஞானம் என்பது கிறிஸ்து, ஞான கண்மலையாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும். ஏவாள் மூலம் வஞ்சிக்கப்பட்ட அந்த சர்ப்பத்தின் சூழ்நிலை, அந்த சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்ட அந்த ஏவாளுடைய காரியங்களை மாற்றியமைக்கும்படியாக இஸ்ரவேல் ஸ்திரீகளை தேவன் முன்குறித்து ஞான இருதயத்தை நிரப்புகிறார். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு பெண்களை தேவன் ஞான இருதயத்தை நிரப்பி அவர்கள் தரிக்க வேண்டிய ஆடை என்னதென்று அவர்கள் வெள்ளாட்டு மயிரை உடைய தோலாடையை தரித்து தேவனுடைய எழுப்புதலுக்கு ஆயத்தமான ஒரு சந்ததியாய் தேவன் பயன்படுத்தினார். யார் மூலம் விழுந்தோம்?
பெண்கள் மூலமாக. ஆண்டவர் அதே பெண்களை எழுப்புதலுக்கு பயன்படுத்துகிறார். எழுப்புதல் அடைகிற ஒரு அனுபவத்தை, எழுப்புதலின் பிள்ளைகளாய் தேவன் வெள்ளாட்டு மயிர் தரித்த தேவனுடைய மகிமை தரித்த பெண்களாய் அந்த ஞானமுள்ள இருதயத்தோடு கூடிய பெண்களை தேவன் தெரிந்து கொண்டார். இரண்டாவது காரியம் ஞானமுள்ள இருதயம். மூன்றாவது காரியத்தை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். தேவன் நியாயத்தை விசாரிக்கிற இருதயத்தை தருகிறார். இந்த ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் எது நீதி எது நியாயம், இதை நம்மால் என்ன செய்ய முடியும்? நிதானித்து அறிகிற அறிவை தேவனால் பெற்றுக்கொள்ள முடியும். 1 ராஜாக்கள் 3:28. இங்கே ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு. இங்கே சாலமோனை குறித்து நாம் பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் ஞானவான் என்று தேசத்தால் உலகத்தால் அறியப்பட்ட சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம். ஏனென்றால் உலகத்துக்குரிய அறிவையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். உலகத்துக்குரிய அறிவு என்றால் என்ன? நியாயம் தீர்க்கிறது. நீதிபரராக இருக்கக்கூடிய இயேசு அவர் சர்வலோகத்துக்கும் நியாயாதிபதி. பூமியிலே தம்முடைய பிள்ளைகளை நியாயம் தீர்க்க தேவன் வைத்திருக்கிறார். நாமோ இன்றைக்கு சிறைப்பட்டவர்களாக மனுஷனுக்கு அடிமைப்பட்டு அவனுடைய நியாயத்துக்காக எதிர்பார்த்திருக்கிறோம். கர்த்தர் யாரை நியாயம் தீர்க்க ஞானத்தை தந்திருக்கிறார்? சாலமோனுக்கு. சாலமோனுடைய ஞானத்தை குறித்து வாசிங்க அந்த வசனத்தை. ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். விசாரிக்கிற ஞானம் உண்டு. யாருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு. நாம் அடிமைகளாக இன்றைக்கு இருக்கிறோம். மற்றவர்களுக்கு நம்முடைய நியாயத்துக்காக போய் நிற்கிறோம். ஆனால் நியாயம் விசாரிக்கத்தக்கவர்களாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அந்த சாலமோன் மூலமாக தேவன், ஜீவனுள்ள தேவன், ஒவ்வொரு மனிதருக்கும் நியாயம் விசாரிக்கிறார். எந்த ஒரு காரியத்தின் மத்தியிலும் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறவராக சாலமோனோடு இருந்து, சாலமோனுக்குள்ளிருந்து தன்னுடைய ஞானத்தை விளங்க பண்ணுகிறார். அப்படியே அந்த வசனம் சொல்லுகிறது, ஞானத்தை தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு ஜனங்கள் அவர்கள் பயந்தார்கள். ஆகையால் தேவ ஞானம் உங்களுக்குள் இருக்குமானால் நியாயம் தீர்க்கக்கூடியவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் அடிமைகளாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் நியாயத்திற்காக மற்றவர்கள் மண்டியிட்டு நிற்க மாட்டீர்கள். ஏனென்றால் தேவன் நியாயம் தீர்க்கிறவர், நியாயாதிபதியானவர் தம்முடைய பிள்ளைகளை உலகத்தின் நியாயத்திற்காக, உலகத்தின் நியாயம் தீர்ப்பதற்காக வைத்திருக்கிறார். மூன்றாவது காரியம் நியாயம் தீர்க்கிற ஞானம். நியாயத்தை நீதியாய் வழிநடத்துகிற ஞானத்தை தேவன் தருகிறார். முதல் காரியத்தை வாசிப்போம். அப்படியாக யூகித்து நிதானித்து செயல்படக்கூடிய ஞானம். இரண்டாவது காரியம் எழுப்புதல் இருதயத்தை உடையக்கூடிய சிறுகளுடைய ஞானம். மூன்றாவது காரியம் இப்படியாக இருக்கிறது, நியாயம் விசாரிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட தேவ ஞானம். இந்த மூன்று காரியம் ரொம்ப அவசியம். நான்காவது காரியத்தை வாசிப்போம். நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஞானம் கூப்பிடவில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ. ஆமென். ஞானம் நம்மை கூப்பிடுகிறது. தேவ ஞானமானது நம்மை ஒவ்வொரு நாளும் கூப்பிடுகிறது. எப்படியாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, எப்படியாவது தேவ திட்டத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர் தம்முடைய ஞானத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது. அல்லேலூயா. நான்காவது காரியம் இன்பத்தை தருகிற ஞானம். ஒரு மனுஷனுக்குள்ள ஞானம் இருந்துச்சுன்னா அவனுக்குள்ள என்ன இருக்குமா? இன்பம் இருக்குமா? இன்னைக்கு அநேகர் வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு எங்க சந்தோஷம் கிடைக்கும் தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் சொல்லுது. கர்த்தரோடு நீங்கள் இருப்பீர்களானால் அந்த இன்பத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். அந்த இன்பமானது தேவனுடைய ஞானமாகிய கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கும்போது அந்த இன்பம் கிடைக்கும். அப்ப நான்காவது காரியம் இன்பத்தை அருளுகிற ஞானம். இன்பம் நமக்குள் இருக்க வேண்டும் என்றால் உலகத்தின் பல இன்பங்கள் உண்டு. அது சிற்றின்பம், பேரின்பம் சொல்லி பிரிக்கிறாங்க. சிற்றின்பம் கொஞ்ச நேரம் அதுக்கு சந்தோஷமா இருக்கும், பின்பு அதுவே வேதனையாக நமக்கு இருக்கும். ஆனால் பேரின்பம் என்று சொல்லப்படுகிறது, அதுக்கு அதிக நேரம் சந்தோஷமா இருக்கும். ஆனால் நித்திய இன்பமாகிய ஞானத்தின் அனுபவத்தை பெற்றவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் எப்பொழுதும் இன்பத்தோடு பயணிக்கிறவர்களாய், இன்பமுள்ள வாழ்க்கையில் வாழுகிறவர்களாய், இன்பம் என்ற அந்த ஞானத்தை உடையவர்களாய், தேவனை உடையவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படியாக இந்த வசனம் சொல்லுகிறது, ஞானம் இன்பத்தை அருளுகிறது. இன்பம் உடைய ஞானம் எப்படிப்பட்ட காரியம் பாருங்களேன். ஒரு மனுஷனுக்குள்ள ஞானம் இருந்துச்சுன்னா அவனுக்குள்ள இன்பம் இருக்கும். அவனை சுற்றி ஆட்கள் இருப்பாங்க, அவனை சுற்றி எல்லா நன்மைகள் இருக்கும். அந்த ஞானமானை தேடி அநேகர் வருவாங்க, அவனுக்கு தேவையே தருவார்கள். அவனுக்குள் இன்பம் இருக்கும். கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால், கிறிஸ்து என்கிற ஞானம் உங்களுக்குள் இருந்தால் இன்பம் உங்களுக்கு ஒரு நாளும் குறையாது. இன்பம் ஒரு நாளும் உங்களுக்கு தடைபடாது. என்றால் இன்பமாகி அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவது காரியம் இன்பத்தை தருகிற ஞானம்.
எப்படிப்பட்ட தேவனுடைய வழிநடத்தல் நமக்குள்ளே இருக்கு பாருங்களேன். இன்னைக்கு அநேகர் ஞானம் இல்லாதனாலே துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். ஏங்க இப்படி தப்பு பண்ணீங்க? புத்தி இல்லாமல் செஞ்சுட்டேன், தப்பாக செஞ்சுட்டேன். ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து எல்லாவற்றையும் நிதானித்து கேட்டு தெரியாமல் அவசரப்பட்டு செஞ்சுட்டே சொல்கிறாங்க. ஏனென்றால் ஞானம் அவர்களுக்கு இன்பமா இல்லை, மகா கெட்டி கசப்பாய் இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய ஞானத்தை பெறாமல் உலகத்தின் ஞானத்தை உடையவர்களாக அநேகருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து, எப்படி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல அநேகருடைய ஆலோசனைகள், அநேகருடைய தீர்க்க தரிசனங்கள், அநேகருடைய பொய்யான வார்த்தைகளுக்கு தன் சிந்தையை செவி சாய்த்து இன்பமான ஞானத்தை இழந்து போகிறார்கள். இந்த இன்பமான ஞானம் உங்களுக்குள் இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். அந்த ஞானம் இன்பத்தை தரக்கூடியது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியத்தை மற்றொரு பார்த்து ஆச்சரியப்படத்தக்க அந்த இன்பமான ஞானத்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தருவாராக. 4வது காரியம், தேவன் இன்பத்தை தருகிறார். ஞானத்தின் மூலமாக இன்பத்தை தருகிறார். இனி ஞானவான்களாய் நீங்கள் நான் மாற வேண்டும் என்றால் துன்பமுள்ள ஞானத்தை அல்ல, இன்பமாகிய இயேசு கிறிஸ்து ஞானத்தை நாம் பிடித்துக் கொள்வோம். அல்லேலூயா. அன்றைக்கு ஏவாள் ஞானத்தை இழந்ததினாலே துன்பத்தை பெற்றுக்கொண்டால், நாம் ஞானத்தை உடையவர்களாக மாற்றப்படுவோமானால் இன்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 5வது காரியம், சோதரம். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சுதந்திரத்தோட ஞானம் நல்லது, சுதந்திரத்தோட ஞானம் நல்லது, சூரியனை காண்கிறவர்களுக்கு இதிலே பிரயோஜனம் உண்டு. ஆமென். இப்ப 5வது ஞானத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது சுதந்திரம். ஒரு நாளும் ஞானவான் அடிமையா இருக்க மாட்டான். நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் அடிமைத்தனத்துக்கு உட்பட வேண்டிய அவசியம் இல்லை. அறிவு இழந்தவர்களாய், ஞானம் இழந்தவர்களாய் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷத்துக்கு மேலாக அடிமைப்பட்டு இருந்தது காரணம்னா, தேவனை கூப்பிடுகிற ஞானத்தை அற்றவர்களாக மறந்து போனவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அடிமைத்தனம் எங்க இருக்கிறது தெரியுமா? ஞானத்தை இழந்தவர் மத்தியில் இருக்கு. ஞானவான் சுதந்திரத்தை அடைகிறான், ஞானவான் சுதந்திரத்தோடு செயல்படுகிறான். ஞானவானை ஒருவனும் அடிமைப்படுத்த முடியாது. கர்த்தருடைய வார்த்தை இப்படியா சொல்கிறது, சுதந்திரத்தோடு கூடிய ஞானம் நல்லது. ஞானம் மட்டும் இருக்குங்கன்னா அதுல சுதந்திரம் இருக்கணும். நான் பேசுனா யாரும் கேட்க மாட்டேன்னா உங்க வார்த்தையில் ஞானம் இல்லைங்க, உங்க வார்த்தை நிதானம் இல்லைங்க, உங்க வார்த்தையில் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஞானம் இல்லைங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றா, ஞானம் உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் அடிமைகளா இருக்க மாட்டீர்கள், சுதந்திரவாளியாக இருப்பீர்கள். சுதந்திரத்தோடு கூடிய ஞானம். இப்படியாக 5வது காரியத்தை நான் பார்க்கிறோம், சுதந்திரத்தை தருகிற ஞானம், சுதந்திரத்தோடு கூட ஞானம். இன்றைக்கு யாரெல்லாம் சுதந்திரமா இருக்கிறீங்க? நீங்க ஞானவான்கள். அடிமைகளாக இருந்தால் ஞானத்தை நீங்கள் தேடுவதற்கு ஆயத்தமாகுங்கள். ஏனென்றால் ஞானம் உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் ஒரு நாளும் ஒருவருக்கும் அடிமையாய் இருக்க மாட்டீர்கள். புத்தி இல்லாம அநேகர் மற்றொரு மத்தியில் கையில் அகப்பட்டு கொள்றாங்க. அவன் கூப்பிட்டா இவன் கூப்பிட்டா, அவங்க சொன்னா இவங்க சொன்னாங்க, புத்தியை கடன் கொடுத்து போய் ஏமாந்துட்டேன். ஏன்னா அவர்கள் அடிமையாக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு அடிமையாக முடியாது. அடிமைத்தனத்திற்குள்ளே தேவன் நடத்த மாட்டார். ஏனென்றால் ஞானமான் சுதந்திரத்தை உடையவனாய் இருக்கிறான். சொல்லுங்க, முதலாவது காரியம் யூகித்து நிதானித்து செயல்படக்கூடிய ஞானம். 2வது ஞான இருதயத்தோடு எழுப்புதலை பெற்றுக்கொள்கிற ஞானம். 3வது காரியம் நியாயம் விசாரிக்கிறதுக்கு கொடுத்த தேவனுடைய ஞானம். 4வது காரியம் இன்பத்தை தருகிற ஞானம். 5வது காரியம் சுதந்திரத்தை தருகிற ஞானம். 6வது காரியத்தை பார்ப்போமா? கொலோசியர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். ஞானம் கேடகம், திரவியமும் கேடகமும். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். ஆமென். 6வது காரியத்தை பார்க்கணும், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். இன்னைக்கு அநேகருடைய இருதயம், நான் வாழ்றதே பிடிக்கல, எல்லாம் போராட்டமா இருக்கு, மரணத்துக்கு ஏதுவாக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே கதறி கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள் ஞானம் இருக்குமானால் என் ஜீவன் உனக்குள் இருக்கும். ஜீவனை தருகிற ஞானம், ஜீவனுள்ள தேவனுடைய ஞானம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஜீவனுள்ளவர்களாய் நாம் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை பூமி எங்கும் பறைசாற்ற வேண்டும் என்று ஜீவனை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவனை நாம் எப்படியாக எண்ணுகிறோம் என்றால் அது வேதனையாக எண்ணுகிறோம். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சொல்லி அநேக நேரம் முறுமுறுக்கிறோம். வேதனை வரும்போது, வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது, சில விதமான போராட்டங்கள் வரும்போது ஜீவனை வெறுக்கிறோம். அந்த வெறுப்பதை நாம் விட்டுவிட்டு ஜீவனை தருகிற ஞானத்தை பிடித்துக் கொள்வோம். ஜீவன் தருகிற ஞானம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள வேண்டும். உங்களுக்குள் ஞானம் இருக்குமானால் உங்கள் ஜீவன் உங்களுக்கு இன்பமாய் இருக்கும், உங்கள் ஜீவன் சுதந்திரமாய் இருக்கும், உங்கள் ஜீவன் அடிமைத்தனத்தில் விடுதலாக்கப்பட்டதாக இருக்கும், உங்கள் ஜீவன் அநேகர் நியாயம் விசாரிக்கிறதா இருக்கும், உங்கள் ஜீவன் எழுப்புதல் உடையதாக இருக்கும், உங்கள் ஜீவன் எல்லாவற்றிலும் நிதானமாய் நடக்கிற ஜீவனாக இருக்கும். இன்றைக்கு நாம் ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஞானம் வேண்டும். சொல்லுங்க, ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு
ஞானவன். நீ நான் உயிரோடு இருக்கணும், மூடனாய் நாம் 100 வருஷம் வாழ்வது என்ன பிரயோஜனம்? இப்படி நான் ஒரு கதையை கேட்டுக்கிறேன். கடவுள்கிட்ட ஒருத்தர் ப்ரேயர் பண்ணுறாரா, அவருக்கு பிள்ளையற்றவனா இருக்கிறார். அவர் கேட்குறாரு, உனக்கு பிள்ளையை நான் கொடுக்குறேன், ரெண்டு விதமான குணாதிசயம் உள்ள பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை நீ தேர்ந்தெடுத்துக்கலான்னு. ஒரு பிள்ளை 100 வயது வரைக்கும் வாழ்வான், ஆனால் அவர் முட்டாளாய் இருப்பான். இன்னொரு பிள்ளை 16 வயது வரைக்கும் வாழ்வான், அவன் ஞானவானாய் இருப்பான். நீ யாரை தெரிந்து கொள்கிறாய் என்று கேட்கிறார். உடனே அந்த மனிதர் சொல்கிறார், 100 வயதுடைய முட்டாள் எனக்கு தேவையில்லை, 16 வயதே வாழக்கூடிய ஞானவானான பிள்ளை எனக்கு போதும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஜீவனுள்ள ஞானம் உங்களுக்கு வேண்டும். மூடனாய் 100 வயது வாழ்வது ஒரு பிரயோஜனம் அல்ல. உலகத்தின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து என்னமோ திரிகட்டு திரிகிற ஒரு வாழ்க்கை வேண்டாம். அந்த கெட்ட குமாரன் ஞானம் இல்லாததினாலே தன் ஜீவனை இழக்கிறதுக்கு அவன் ஆயத்தமுள்ளவனாய் அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறான். திடீரென்று தேவ ஞானம் அவனுக்கு அருளப்படுது. என் தகப்பன் வீட்டிலே இதைவிட மேலான ஆகாரம் உண்டு என்று அவன் நினைத்து அவன் தன் வீட்டில் தன் தகப்பன் வீட்டில் வேலைக்காரனாக கூட போவதற்கு ஆயத்தமாய் தன் இருதயத்தை ஒப்புக் கொடுத்து ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜீவனுள்ள தேவனுடைய மகிமையுள்ள. இன்றைக்கு இப்படி கூட பாருங்கள், ஒரு மனுஷனுக்குள் ஞானம் இருக்குமானால் அவனுக்குள் ஜீவன் இருக்கும். அந்த ஜீவனுடையவர்களாய் மாற வேண்டும். ஜீவனை தருகிற ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவன் என்றால் இயேசு. இயேசு உங்களுக்குள் இருக்க வேண்டும், அந்த ஜீவன் இருக்கும். ஆக 6வது காரியம் ஜீவனை தருகிற ஞானம். 7வது காரியத்தை பார்ப்போமா? வாசிப்போம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். எல்லா ஞானத்தின் மகிமையை நான் பார்க்குறேங்க, ஆனால் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்கானா? ஞானம் உங்களுக்குள்ள இருந்தா என்ன இருக்குமா? பொக்கிஷம், ஐஸ்வர்யம், காணாம மேன்மை எல்லாம் இருக்கும். இன்னைக்கு அன்னைக்கு சொல்றாங்க, ஞானம் இல்லாத பொக்கிஷத்தை வேணாங்க, உலகத்துக்கு மண்டியிட்டு பாவமான பொக்கிஷம் வேணாங்க. தேவ ஞானத்துக்கு செவி கொடுக்கிற, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, தேவனால் வரக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தை பெற வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய ஞானத்தை, ஐஸ்வர்யத்தின் ஞானத்தை, பொக்கிஷத்தின் ஞானத்தை பெற வேண்டும். இப்படியா சொல்லுகிறது? அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்தில் பொதியில் தேவன் யாருக்காக வைத்திருக்கிறார்? தம்முடையவர்களுக்கு வைத்திருக்கிறார். நாமோ அது பிசாசுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது என்று விலகி அதற்கென்று பயந்து மற்றவரது மண்டியிட்டு நம்முடைய தேவைகளுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஒவ்வொரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள் ஞானம் இருக்குமானால் ஐஸ்வர்யம் பொக்கிஷம் உன்னிடத்தில் இருக்கும். உனக்கு முன்பாக அது மண்டியிடும், உனக்கு முன்பாக அது உனக்காக செயல்படும். அது உனக்குரியது. நான் உனக்கென்று பூமியின் சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். வேதம் சொல்றது பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்ப 7வது காரியம் இப்படியாக நான் பார்க்கிறோம். ஞானம் ஒருவனுக்குள் இருந்தால் ஐஸ்வர்யமும் பொக்கிஷமும் நிச்சயமாக இருக்கும். அந்த ஐஸ்வர்யம் என்னவென்றால் தேவனை அறிகிற அறிவின் ஐஸ்வர்யம். உலகத்தின் மாம்சத்திற்கு ஐஸ்வர்யம் இல்ல, நித்திய காலமும் நம்மை நடத்துகிற தேவ இன்பத்தின் ஐஸ்வர்யம், தேவ கணத்தின் ஐஸ்வர்யம், மேலான தேவ திட்டத்தை நடத்துகிறதற்கு அந்த பொக்கிஷத்தின் ஐஸ்வர்யத்தை தேவன் தருவார். நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையிலே நம்மை என்ன செய்வார்? அவர் கொண்டு போய் சேர்ப்பார். அப்ப 7வது காரியம் என்ன தருவாரா? ஐஸ்வர்யத்தை தருகிற ஞானம். சொல்லுங்க, 7வது காரியம் ஐஸ்வர்யத்தை தருகிறார். இந்த 7 காரியத்தை மீண்டும் ஒரு விஷயம் நாம் சொல்லுவோமா? முதலாவது, நிதானித்து யூகித்து செயல்படக்கூடிய தேவ ஞானம். 2வது காரியம், ஞான இருதயத்தினாலே எழுப்புதல் அடைகிற ஞானம். ஸ்திரீகள் மூலமாக எங்க விட்டோமோ அங்கே திருப்பி ஆரம்பிச்சாரு. ஆதாம் மூலம், ஏவாள் மூலம் விட்டதா ஸ்திரீகள் மூலமே திருப்பி இருக்கிறது. எழுப்புதல் அடையக்கூடிய ஞானம். எந்த வஸ்திரத்தை நீங்க தரிக்கணும். 3வது காரியம், நியாயம் விசாரிக்கிறது கொடுக்கப்பட்ட ஞானம். 4வது காரியம், இன்பம் தருகிற ஞானம். 5வது காரியம், சுதந்திரத்தை தருகிற ஞானம். 6வது காரியம், ஜீவனை தருகிற ஞானம். 7வது காரியம், ஐஸ்வர்யத்தையும் பொக்கிஷத்தையும் தருகிற ஞானம். இந்த ஞானம் உடையவர்களாக நாம் பயணிப்போம். ஞானத்தின் தேவன் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் இடைப்பட்டிருக்கிறார். அவர் இன்னும் அநேக ஆழங்களையும் அவருடைய திட்டங்களையும் நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஒரு விஷயம் மன்றாடுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு ஞானத்தாங்க. இந்த ஞானத்தோட 7 விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக, இந்த ஞானத்தின் மூலமாக அநேக அற்புதங்களை எங்களுக்குள்ளே நடத்தும்படியாக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஞானம் எங்களுக்கு வேணும். சுதந்திரத்தோடு கூட ஞானம் வேணும். ஐஸ்வர்யத்தரின் ஞானத்தை தாருங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஞானத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஞானமே ஞானமே ஞானத்தை தந்தவரே, ஞானத்தின் பிரபுவே, ஞானத்தின் தந்தலையே. வழியோரங்கள் ஞானம் அறிந்தவர், கூப்பிடும் சத்தம் உனக்கு கேட்கவில்லையா? வழியோரங்களில்
ஞானம் அடைந்தவா, கூப்பிடும் சத்தம் உனக்கு கேட்கவில்லையா? செவி சாய்த்திடு, ஞானம் அடைந்திடு, ஞானவானாய் பூமியில் நிலை நின்றிடு, ஞானவானாய் பூமியில் நிலை நின்றிடு. ஞானமே ஞானமே ஞானத்தை தந்தவரே, ஞானத்தின் கண்மலையே, ஞானத்தின் பிரபுவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு அந்த ஞானத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஞானத்தையும் அறிமை உரிய ஆவியின் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு கிருபை கொடுத்தார். அந்த ஞானம் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்வில் செயல்படும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். மகா இரக்கங்களும் கிருபை நிறைந்த தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் நேரத்துக்காக நன்றி. எங்களை இவ்வளோ நேரமாக இப்படி சமூகத்தில் காத்திருக்க வைத்தீங்க, ஜெபிக்க வைத்தீங்க. நன்றி அப்பா. சாயங்காலம் இருக்கிற ஆராதனையில் இப்படி மகிமை வெளிப்படட்டும். தொடர்ந்து அப்பா எல்லா ஜபங்களிலும் நீர் மாத்திரம் மகிமைப்படுவதாக. உடைய வல்லமை நாங்கள் பார்க்க கிருபை தாங்க. இந்த ஜபங்கள் ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்த கிருபை தாங்க. இதில் எந்த தடையும் வராதபடி கர்த்தர் தாமே உம்முடைய வல்லமையான கிரியைகள்னால ஆண்டவரே அப்பா எங்களை நடத்துங்க. ஆண்டவர் ஒரு நாள் கூட நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. கர்த்தர் இந்த ஜபத்திற்கு எந்த விதமாக தடையும் இல்லாமல் கர்த்தர் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள முடியாது ஜபிக்கிறோம். எல்லாரும் ரத்தத்தின் பாதுகாப்பில் ஒப்புக் கொடுக்குறோம். சாத்தான் சூழ்ச்சிகள், சாத்தான் தந்திரங்கள் ஒருவரும் ஆண்டவரே அப்பா ஒருவர் மீது உண்டாகாதபடி கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே அப்பா எங்களுடைய இணைந்து யுத்தம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரத்தத்தின் பாதுகாப்பில் ஒப்புக் கொடுக்கும். ஆண்டவருடைய மகிமை அவர்களை தாங்கட்டும். அதே பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே வந்த ஒருவரையும் ஆசீர்வதிக்குங்க. தூரமாய் வந்து பார்த்து கொண்டிருக்க ஒருவரையும் ஆசீர்வதிங்க. கோடா கொடியை பெருகுவர்களாக 1000 மடங்கு வளர்ச்சி, 100 மடங்கு பலன் ஆவி குறித்து பூமி குறித்து உண்டாகட்டும். இதுவரை காணாத உயர்வுகள், இதுவரை காணாத மேன்மைகள் இந்த பிள்ளைகளோட வாழ்வில் காண செஞ்சிருங்க. ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவ மூலம் வேண்டிக்க நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பசுநாம நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பகாரங்கள் மறவாதே. கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஆளுகை வழிநடத்தலும் மத்திய ஆகாசம் சந்திக்க வருகிற நிமிஷம் வரை வந்திருக்கிறோரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சர்வசதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord.